Hi friends, welcome to Chennai Samayalagam. இந்த வீடியோல நாம பார்க்க போறது பூண்டு குழம்பு. இந்த பூண்டு குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம் வாங்க. 5 ல இருந்து 6 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், 2 தக்காளி, 2 முழு பூண்டை தோல் உரிச்சு வச்சிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய வெங்காயமும் தக்காளியும் இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன், குழம்பு மிளகாய் தூள் 5 டீஸ்பூன், கொஞ்சமா வெல்லம் எடுத்திருக்கேன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஒரு டம்ளர் தண்ணியில நாம எடுத்து வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி இப்படி வடிகட்டி வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப இதுல பூண்டு போட்டு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு பொன்னிறமா ஆயிடுச்சுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இப்ப எடுத்து பூண்டுல பாதிய சின்ன வெங்காயத்து கூட மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிறேங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைக்க போறேன். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. ஏற்கனவே பூண்டு போட்டு வதக்கின எண்ணெயில கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இப்ப இதுல வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்து பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா ஆயிடுச்சு. அரைச்சு வச்சிருந்த வெங்காயம் பூண்டு விழுத இப்ப இதுல சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப இதுல குழம்பு மிளகாய் தூளும் பெருங்காயத்தூளும் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துக்கிறோம். இப்ப இது 10 செகண்டுக்கு வதக்கிக்கலாம். இப்ப இதுல புளி தண்ணியும் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம வதக்கி வச்சிருந்த பாதி பூண்டை இப்ப இதுல சேர்த்துக்கலாம்.
இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல குழம்பை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இப்ப இது கூட வெல்லம் சேர்த்துக்கிறோம். குழம்பு நல்லா கொதிச்சு ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்து கூட இந்த பூண்டு குழம்பையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.